அன்பானவர்களே, ஹபீப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதர் அதிகமாக தொழுகுவதோ, ஒரு மனிதர் அதிகமாக நோன்பு வைப்பதோ உங்களை ஆச்சரியப்படுத்த வேண்டாம். மாறாக அந்த மனிதரிடத்திலே பேணுதல் இருக்கின்றதா என்பதை பாருங்கள். காரணம், யாரிடத்திலே வணக்க வழிபாடுகளோடு பேணுதலும் இருக்கின்றதோ அவர்தான் அல்லாஹ்விடத்திலே மிகச் சிறந்த மனிதர் என்பதாக ஹஸ்ரத் அவர்கள் சொல்கிறார்கள். பேணுதல் என்று சொன்னால் நன்மைகளை அலட்சியமாக கருதாமல் இருப்பதும், பாவங்களை லேசாக கருதாமல் இருப்பதும் தான் பேணுதல். காரணம், ஷைத்தான் ஒரு மனிதனை வழிகெடுக்கும் விஷயத்திலே அவன் கையில் எடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆயுதம் அந்த மனிதனிடத்திலே நன்மைகளை அலட்சியமாக காட்டித் தருவதும், பாவங்களை லேசாக காட்டித் தருவதும் தான். உதாரணமாக சொல்ல போனோம்னா, ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா பண்ணுவான் ஷைத்தான்? தக்பீர் தஹ்ரீமா தானே என்று சொல்லுவோம். இதனால என்னாகும்? அவர் ஜமாத்தையே விட்டுருவார். ஜமாத்து தானே அப்படின்னு காட்டி கொடுப்போம். இதனால என்னாகும்? அந்த மனிதருடைய தொழுகையே போயிடும். தொழுகை தானே என்று காட்டி கொடுப்போம். தொழுகை தானே என்று நினைத்தால் அந்த மனிதர் கடைசியிலே குஃப்ரு ஷிர்கின் பக்கம் போய்விடுவதிலே எந்த விதமான சந்தேகமும் இருக்காது. அவனுடைய முழு டார்கெட்டே அதுதான். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய அந்த குஃப்ரு ஷிர்கினுடைய பாதையின் பக்கம் அவனை செலுத்தணும். அதுக்கு தொழுகையிலிருந்து வெளியே கொண்டு வரணும். அவனை ஒரே அடியா அவனை வெளியிருந்து கொண்டு வர முடியாது. மாறாக சிறுகு சிறுகா கொண்டு வருவான். தக்பீர் தஹ்ரீமா விட வைப்பான், ஜமாத்தை விட வைப்பான், தொழுகையே கடைசியில் என்ன பண்ணிடுவான்? விட வச்சு ஷிர்கின் பக்கம் கூட்டிட்டு வந்துடுவான். ஷிர்கின் பக்கம் கூட்டிட்டு வந்துட்டான் அப்படின்னா கடைசியில் அவன் இங்கே தான் போவான். நவுது பில்லாஹி மின் தாலிக். அல்லாஹு தஆலா அதிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். எனவே அன்பானவர்களே, இந்த பேணுதல் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கின்றது. இது எல்லா மனிதர்களிடத்திலும் கட்டாயமாக இருக்க வேண்டும். பேணுதலான வாழ்க்கையை தான் அல்லாஹு தஆலாவும் விரும்புகின்றான். நிறைய பெரியவர்களுடைய சம்பவங்கள் நமக்கு கொட்டி கிடைக்கின்றன. உதாரணமாக சொன்னால், முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு தோட்டத்திலே வேலை செய்கிறார்கள். அந்த தோட்டத்தினுடைய எஜமான் ஒரு நாள் வந்து மாதுளை பழத்தை பறித்து வா என்பதாக சொல்ல, அவர்களும் ஒரு பழத்தை பறித்து கொண்டு வந்து கொடுக்கின்றார்கள். அதை சாப்பிட்ட அவர், புளிப்பாக இருக்கின்றது, வேறு கொண்டு வா என்பதாக சொல்கிறார். இது புளிப்பாக இருக்கின்றது, வேறு ஒன்றை கொண்டு வா என்பதாக சொல்லி அனுப்புகின்றார்கள். மீண்டும் சென்று அவர் இன்னொரு பழத்தை பறித்து கொண்டு வந்து கொடுக்கின்றார்கள். அதையும் அவர்கள் சாப்பிட்ட பொழுது அதுவும் புளிப்பாக இருக்கின்றது. திரும்பவும் திட்டி அனுப்புகிறார்கள், வேறொரு பழத்தை எடுத்து வா என்பதாக சொல்ல, அவரும் வேறொரு பழத்தை பறித்து கொண்டு வந்து கொடுக்கின்றார்கள். அதையும் சாப்பிடுகிறார்கள். பார்த்தால் அதுவும் புளிப்பாக இருக்கின்றது. அந்த எஜமான் கேட்கின்றார், இந்த தோட்டத்தில் தானே இத்தனை ஆண்டுகளாக வேலை செய்து கொண்டிருக்கின்றாய், உனக்கு தெரியாதா எந்த பழம் பிடிக்கும் எந்த பழம் இனிக்கும் என்பது? அதற்கு ஹஸ்ரத் அவர்கள் சொன்ன வார்த்தை, அல்லாஹ் அக்பர், என்னை இந்த தோட்டத்திற்கு வேலைக்காகத்தான் என்னை நீங்கள் நியமித்தீர்கள். அதனால் நான் இங்கு வேலைக்கு வந்து சேர்ந்ததிலிருந்து ஒரு பழத்தை கூட நான் எடுத்து சாப்பிட்டது கிடையாது. அப்படி சாப்பிட்டு இருந்தால் தானே எனக்கு தெரியும் எந்த பழம் பிடிக்கும் எந்த பழம் இனிக்கும் என்று. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த எஜமானருக்கு ரொம்ப மனசளவுல சந்தோஷப்பட்டு, இவ்வளவு பேணுதல் மிக்க ஒரு நமக்கு ஒருத்தர் கிடைச்சிருக்கிறாரே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு தன்னுடைய மகளை ஹஸ்ரத் அவர்களுக்கு திருமணம் முடித்துக் கொடுக்கின்றார்கள். அவர்களின் மூலமாக பிறந்தவர் தான் ஹஸ்ரத் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அல்லாஹ் அக்பர். பேணுதலுடைய வாழ்க்கை மனிதனை எந்த அளவிற்கு கண்ணியப்படுத்துகின்றது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். மனிதர்களிடத்திலேயே இவ்வளவு பெரிய கண்ணியம் என்று சொன்னால், பேணுதலாக இருக்கும் பொழுது மனிதர்களிடத்திலேயே இவ்வளவு பெரிய கண்ணியம் என்று சொன்னால், தொழுகை விஷயத்திலேயும் நம்முடைய நோன்பு விஷயத்திலேயும் இன்ன பல கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலேயும் பேணுதல் இருந்தால் அல்லாஹ்விடத்திலே எவ்வளவு பெரிய மகத்துவமும் கண்ணியமும் நமக்கு இருக்கும் என்பதை நீங்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அன்பானவர்கள், இந்த பேணுதலான வாழ்க்கை நம்மிடத்திலே வர வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் அல்லாஹ்விடத்தை அதிகமாக நாம் இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் துஆ செய்ய வேண்டும்.